அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தீபாவளி பண்டிகை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட மக்களால் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தீபாவளியை கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட மக்களால் சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பத்மநாபன். இப்ப ஜிஎஸ்டி சாலையில கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை சரி செய்ய காவல்துறையினர் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் பூர்ணிமா. சென்னையிலிருந்து வருகின்ற திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக பல்வேறு நகரங்களுக்கு செல்வதற்காக இன்று காலையிலிருந்தே பொதுமக்கள் தங்களுடைய பயணத்தை தொடங்கியுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னையை அடுத்த குரோம்பேட்டை பகுதியில் பாத்தீங்கன்னா அங்க வணிக வளாகங்கள் இங்க அதிகமாக இருக்கிறது. டி நகர்ல எப்படி, அதாவது தியாக நகர்ல மக்கள் எப்படி துணிமணிகள் மற்றும் எல்லாம் வாங்க செல்வார்கள், அதே போல் இந்த பகுதியிலும் இப்போ கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக குரோம்பேட்டை, பல்லாவரம், வேளச்சேரி, பள்ளிக்கரணை, சேலையூர், முடிச்சூர், தாம்பரம், பெருங்குளத்தூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வணிக வளாகத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இன்று காலை பாத்தீங்கன்னா லேசான சாரல் மழையும் பெய்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிக வளாகத்தில் தற்போது பொதுமக்கள் தங்களுடைய தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்கு குடும்பத்துடன் துணிகள் மற்றும் எடுப்பதற்காக இங்க இருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் வாகன நெரிசலும் தற்போது ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்து தீபாவளி பண்டிகையை திங்கள், செவ்வாய் 2 நாட்களில் கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு மதுரை, திருச்சி, கோவை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற நகரங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் தங்களுடைய வாகனங்கள் மூலமாகவே தங்களுடைய பயணத்தை தொடங்கியுள்ளார்கள். இதனால் பாத்தீங்கன்னா குரோம்பேட்டை மற்றும் பல்லாவரம், தாம்பரம் ஆகிய பகுதியில் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் தற்போது ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள்லாம் பாத்தீங்கன்னா உகுந்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் அதாவது ஏற்கனவே அரசு போக்குவரத்துறை சார்பில் ஜிஎஸ்டி சாலையை பயன்படுத்தாமல் ரேடியல் சாலை பல்லாவரம் வழியாக ஈசிஆர் வழியாக செல்ல வேண்டும் என்று பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் சென்று கொண்டு இருந்தாலும் சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் தற்போது ஜிஎஸ்டி சாலையை கடக்கக்கூடிய இந்த பகுதி குறிப்பாக இருக்கிறது, மையப்பகுதியாக இருக்கிறதால் இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. குறிப்பாக கார்கள் மட்டுமே அதிக அளவில் இந்த பகுதியில் பயணம் செய்திருக்கிறது. இருவழி சாலையிலும், அதாவது சென்னையில இருந்து செல்லக்கூடிய வாகனம் சாலை ஜிஎஸ்டி சாலையும், அதே போல் சென்னை நோக்கி வரக்கூடிய அந்த சாலையும் பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் கடுமையான இந்த குரோம்பேட்டை பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. போக்குவரத்து காவல்துறை குரோம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம் ஆகிய பகுதியில் இருந்த போதிலும் இந்த போக்குவரத்து நெரிசல் தற்போது ஏற்பட்டு வருகிறது. இதை சரி செய்யும் பணியில் தற்போது போக்குவரத்து காவல்துறை குரோம்பேட்டை மற்றும் தாம்பரம் ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறை தற்போது ஈடுபட்டு வந்தாலும் அதிகமாக வாகனங்கள் காலையிலிருந்து அதிகமாக வருவதால் இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி பத்மநாபன்.